ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து சுவையான பூசணிக்காய் கூட்டு இல்லைன்னா பூசணிக்காய் அவியல்னு சொல்லலாம். அது எப்படி பண்ணணுன்னு பார்ப்போம் வாங்க. இந்த வீடியோவில் கோடை காலத்துக்கு ஏற்ற கூட்டு பொரியல் ரெசிப்பியில் வெண்பூசணியை வச்சு ஒரு கூட்டு தான் செஞ்சு காட்ட போகிறோம். இந்த வெண்பூசணி வந்து உங்களுக்கு இந்த கோடை காலத்தில் உஷ்ணத்தை குறைக்கிறோம். அதே மாதிரி அது நீர் சத்து மிகுந்த காயினால் உடல் எடையும் குறைக்க ரொம்ப நமக்கு உதவும். இதை வந்து நம்ம தயிரும் வெண்பூசணியும் சேர்த்து ஒரு வித்தியாசமான முறையில் பொரியல் செஞ்சு காட்ட போகிறோம். வாங்க எப்படி செய்வோன்னு பார்ப்போம். இப்போ நம்ம வெள்ளை பூசணி ஒரு 300 கிராம் எடுத்திருக்கோம். இந்த வெள்ளை பூசணியில் மேலே வந்து கொட்டை இருக்கும், அந்த கொட்டை பகுதியையும் எடுத்துருங்க. கீழே இருக்கிற கனமான தோலையும் நீங்கள் சீவி எடுத்துருங்க. மீதி வந்து ஒரு 100லேருந்து 150 கிராம் தான் நமக்கு கிடைக்கும். அதை சதுரமாக வெட்டிக்கோங்க. அப்புறமா அகலமான ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த பூசணியை வந்து அதில் போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். இதை வந்து ரொம்ப குழச்சிடக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் போல் நீங்கள் வேக வச்சிங்கன்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் வந்து வெந்துடுச்சு. இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு தேங்காய் மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு வந்து 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். ஒரு துண்டு இஞ்சியை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கோம். அப்புறம் ஒரு 5 மிளகு, ஒரு ஸ்பூன் போல் ஜீரகம் சேர்க்குறோம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் துருவின தேங்காய், ஒரு ஸ்பூன் போல் பொட்டுக்கடலை, கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை, இதெல்லாம் தான் நம்ம சேர்க்க போகிறோம். இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு வச்சு தாளிச்சுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்குனதையும் சேர்த்துக்கோங்க. அதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்தும் கொதிக்க வச்சுக்கோங்க. மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா கொதித்து நல்லா கட்டி ஆன பிறகு நம்ம வச்சுருக்க அந்த பூசணிக்காயை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். பூசணிக்காயை சேர்த்துட்டு நல்லா தண்ணியெல்லாம் போய் கொஞ்சம் நல்லா கட்டி ஆன பிறகு நம்ம வந்து அதை இறக்கி வச்சுக்கலாம். இப்போது கட்டியான பிறகு அதை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து நல்லா ஆறணும். இது வந்து நல்லா ஆறின பிறகு புளிக்காத தயிர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் நல்லா சேர்த்து இதை கலக்கிக்கோங்க. இது வந்து பூசணிக்காய் அவியல் மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து நம்ம சாதத்துக்கெலாம் தொட்டு சாப்பிட்லாம், ரொம்ப சுவையாக இருக்கும். இது சேர்க்குற தயிர் வந்து புளிக்காத தயிராக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.